இப்போ மருந்துகளுக்கு கட்டுப்பாடு கிடையாது. மருந்துகள் வந்து இப்போ நம்ம உடம்பு குணமாகணும் அப்படின்னா, நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம். இப்போ ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருக்கு, அப்படிங்கும்போது அவர குணப்படுத்தணும் அப்படின்னா, நீங்க வந்து எதையாவது செஞ்சு குணப்படுத்த தான் செய்வீங்க. இல்ல நான் சைவம், நான் இப்போ முட்டை சாப்பிட்டா தான்ப்பா உனக்கு நோய் குணமாகும் அப்படின்னா, அத செஞ்சு தான் ஆகும். இல்ல நான் சைவம், நான் முட்டைலாம் சாப்பிட மாட்டேன். அப்படின்னு சொன்னா, அப்போ அது சரி வராது. ஏத்துக்க முடியாது. அதுபோல நோயின்னு வந்துச்சுன்னா, நமக்கு ஒரு சுயநலம் வந்துரும். எப்படியாவது குணமாகணும்ப்பா எனக்கு. அதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ண தயாரா இருக்கேன். இப்போ உனக்கு ரத்த சோகை வந்துருச்சு. ஆட்டுக்கறியோட ஈரல எடுத்து சாப்பிடணும். அந்த ஏதோ சுவரொட்டி எடுத்து சாப்பிடணும் அப்படி. இல்ல நான் சைவம். இல்ல அப்படிலாம் கிடையாது. நீ சாப்பிட்டா தான் உனக்கு ரத்த சோகைலாம் சரியாகும் அப்படின்னா, அப்போ அத செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அந்த வகையில மருந்துகளுக்கு கட்டுப்பாடு கிடையாது. உணவுல தான் சைவம், அசைவம்னு இருக்கே தவிர, மருந்துன்னு வரும்போது கட்டுப்பாடே கிடையாது. இன்னைக்கு நாம சாப்பிடுற மாத்திரையில ஏகப்பட்ட மாட்டு எலும்புகள், மாமிசங்கள்லாம் அதில கலந்திருக்கு. மீன் எண்ணெய், மீன உருக்கி சைவம்ன்னு சொல்லுவாங்க. மீன் மாத்திரைய சாப்பிடுவாங்க. ஏன்னா, உடம்புக்கு ஒரு குறைபாடு வரும்போது நமக்கு ஏற்படுகிற வலி இருக்குல்ல, பாதிப்பு. அத சரி செய்வதற்கு நாம எத வேணாலும் செய்வதற்கு துணிந்து விடுவோம். அந்த வகையில மருந்துகளுக்கு கட்டுப்பாடு கிடையாது. சரி மனிதர்கள் யார் அப்படின்னா நோயாளிகள். மனிதர்கள் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். கடுமையான பாதிப்பு. நம்மளால ஒரு திறந்த வெளியில படுத்து தூங்க முடியாது. ஒரு ஆடு, மாடு திறந்த வெளியில படுத்து கிடக்கும். அவ்வளோ கொசு கடியில கூட ஏகப்பட்ட கொசு கடிக்கும் ஆடு, மாடுகள. ஆனா, அவைகளுக்கு வந்து நோய்கள் வராது. நோய்கள் அவ்வளோ ஈஸியா வர்றதில்ல. ஆனா, நமக்கு பாருங்க, கொசுலாம் கடிச்சுன்னா தொற்று நோய் பரவும். டெங்கு வரும், அது வரும், மலேரியா வரும், ஏதாவது ஒரு நோய் வரும். அதே சென்னை மாநகரத்தில பாருங்க, எவ்வளோ மாடுகள் திறந்த வெளியில கொசுக்கடியோட கிடக்குது. அவைகளுக்கு டெங்கும் வர்றதில்ல, மலேரியாவும் வர்றதில்ல. அவைகளுக்கு அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குது. இயற்கை அதுபோல வந்து பெரிய காடுகள்ல பார்த்தீங்கன்னா, பசுமையான காடுகள்ல அங்கெல்லாம் பயங்கரமான கொசுக்கள் இருக்கும். அமேசான் காடுகள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. குரங்குகள் வாழ்ந்துட்டு இருக்குது. அப்புறம் வெவ்வேறு உயிரினங்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. வேங்கைகள் எல்லாம். அங்கெல்லாம் பயங்கரமான கொசு. நீங்கலாம் உள்ள போயிட்டு வெளிய வர முடியாது. அமேசான் காட்டுக்குள்ளேயே முடியாது. அவ்வளோ கொசு அங்க இருக்கு. அவ்வளோ கடியிலயும் வந்து அந்த உயிரினங்கள் எதிர்ப்பு சக்தியோட நோய் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா நம்மளால வந்து அவ்வளோ கொசு கடிய தாங்க முடியாது. அதுக்குள்ள தொற்று நோய் வந்து செத்தே போயிரும். கொசு கடிச்சே செத்து போயிரும். அந்த அளவுக்கு மனிதர்கள் வந்து பலவீனமானவர்கள். மனம் என்கிற நோய் தான் அதற்கு காரணம். மனம் என்கிற நோய் பிற உயிரினங்களுக்கு கிடையாது. நமக்கு இருக்கு. அதனால நமக்கு வந்து அந்த மரண பயத்த கூட தாங்க முடியாது. ஒரு காடுகள்ல வாழும்போது சிங்கம், புலி வேட்டையாடிடும். அந்த மரண பயத்த கூட தாங்க முடியாது. மரண பயத்துல நம்ம நிம்மதி இல்லாம போயிரும். ஆனா பிற உயிரினங்கள் ரொம்ப தைரியமான உயிரினம். அதாவது திறந்த வெளியில படுத்து தூங்குறதுக்கு இரவு மழை, வெயில்னு பார்க்காம அதுக்கே பயங்கர தைரியம் தேவ. அதுக்கும் ஒரு தைரியம் தேவ. அதுபோல அங்க வாழ்வதற்கே ஒரு தைரியம் தேவ. அப்ப அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. ஒரு ஊருக்குள்ள சிறுத்தையோ, புலியோ புகுந்துச்சுன்னா, நம்ம பயத்திலே நம்ம தூங்க மாட்டோம். வெளியில வரமாட்டோம். நடுங்குவோம். பீச்சாடிகள், பயந்தாங்கொள்ளிகள். அந்த பயம் தான் நமக்கு பாதுகாப்பு. உடனே அத வந்து இந்த சிங்கமோ, புலியோ, சிறுத்தையோ அத ஒரு வழி பண்ணிட்டு தான், அத ஒண்ணு காட்டுக்குள்ள விரட்டுறது. அதில ஏதோ ஒரு முடிவு கட்டிட்டா மட்டும் தான் வீட்ட விட்டு வெளிய வருவாங்க. அந்த அளவுக்கு மனிதர்கள் பயம் தான் நமக்கு பாதுகாப்பு. இருந்தாலும் அத வந்து நீ வந்து புரிஞ்சுக்கணும். அது ஒரு கொ பயந்தாங்கொள்ளித்தனம்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த பயந்தாங்கொள்ளித்தனம் தான் நமக்கு பாதுகாப்பு. பிற உயிரினங்கள் தைரியமா இருக்கு. வேற வழி இல்ல. தைரியமா இருந்தா ஆகணும். நம்மள பாதுகாத்துக்க முடியும். அவைகளால பாதுகாத்துக்க முடியாது. ஆனா, அவைகள் வந்து பிற உயிரினங்கள் வந்து அசாத்தியமான ஒரு உடல் தகுதியை பெற்றிருக்கிறது. நோய் எதிர்ப்பு திறனை பெற்றிருக்கிறது. நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெற்றிருக்கிறது. அப்புறம் மனதைரியத்தை பெற்றிருக்கிறது. அவ்வளோ மழை பெஞ்சாலும் நனைஞ்சுக்கிட்டே கிடக்கும். நைட்டு ஃபுல்லா. பகல் ஃபுல்லா புயல், மழைன்னு வரும்போது நனைஞ்சுக்கிட்டே கிடக்கும். ஆனா செத்து போயிடாது. ஆனா நம்மளாலலாம் வந்து ஒரு அ மார்கழி மாச குளிர்ல வெளியில ஒரு நாள் திறந்த வெளியில உட்காந்துட்டு வரட்டுமே அவ்வளோதான். நமக்கு ஐசியூல தான் நம்மள அட்மிட் பண்ணணும். அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு எதிர்ப்பு திறன், நோய் எதிர்ப்பு திறன் குறைவு. மனம் என்கிற நோயால பாதிக்கப்பட்டவங்க மனிதர்கள் ரொம்ப பலவீனமானவர்கள். அதனால தான் நம்ம மனிதராவே மாறணும். மனிதரா மாறுறதுக்கு முதல்ல விலங்குகளாக இருந்தோம். குரங்குகள் தான். இப்பவும் நம்ம குரங்குகள் தான். முதல்ல விலங்குகளாக இருந்தோம். அப்ப இந்த மாரியான மரண பயத்துல, இந்த வேட்டையாடுதல் இதெல்லாம் பார்த்து மரண பயத்துல இவர்களுக்கு மனம் என்கிற நோய் வந்துருச்சு. மனம் என்கிற நோய் அவ்வளோ ஈஸியா வராது. வரவே பிற உயிரினங்களுக்கெல்லாம் வராது. சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் மான்கள வேட்டையாடுது, குதிரைகள் அவைகளுக்கெல்லாம் வரல. அவைகளுக்கும் பயம் இருக்கு. ஆனா அவைகளுக்கெல்லாம் வரல. ஆனா நமக்கு பயம் வந்துருச்சு. நமக்கு ஏற்பட்ட பயத்துல நமக்கு மனம் என்கிற நோயே வந்துருச்சு. அந்த அளவுக்கு நாம கொஞ்சம் பலவீனமானவர்கள். அதனால தான் அந்த முதல்ல நம்ம குரங்குகள், விலங்குகளாக இருந்தது. மனம் என்கிற நோய் அந்த விலங்குகளுக்கு தான் வந்தது. அதாவது விலங்குகளாக இருந்த அந்த குரங்குகளுக்கு தான் வந்தது.
அப்புறம் அந்த குரங்குகள் அப்படியே மனிதராக மாறியது. ஆனா நம்ம இப்பவும் குரங்கு தான். இப்ப விலங்கு கிடையாது. ஆனா நம்ம இப்போ மனிதர்கள். இப்படி அந்த மனம் என்கிற நோய் தான் நம்மள மாத்திச்சு. அப்ப இப்போ நம்ம மனம் என்கிற நோயால தான் நம்ம பாதிக்கப்பட்டுருக்கோம். மனம் என்கிற நோய் வந்து இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனிதரா இருக்க முடியும். மனம் என்கிற நோய் நமக்கு இல்லன்னா, அதோட நம்ம திரும்ப விலங்குகளாக மாறிவிடுவோம். மனிதரா இருக்க மாட்டோம். மனம் என்கிற நோய முற்றிலும் குணப்படுத்திட்டோம். இப்போ சுகர குணப்படுத்துறோம், அத குணப்படுத்துறோம், இத குணப்படுத்துறோம். அதுபோல மனம் என்கிற நோய்க்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சு, மனம் என்கிற நோயே இல்லன்னா என்ன ஆகும் அப்டின்னா, அது என்ன ஆகும்னா, திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விலங்குகளாக மாறி காடுகள்ல வந்து குடும்பங்கிற அமைப்பெல்லாம் இல்லாம பேச மாட்டோம். பிறரிடம் பேச மாட்டோம். பேசாம ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு போயிருவோம். வாழும்போது காடுகள்ல போய் வாழுவோம். அப்ப சிங்கம், புலி, கரடிலாம் நம்மள வந்து வேட்டையாடும். உணவு சங்கிலிக்குள்ள மாட்டிப்போம். நம்மகிட்ட ஒற்றுமையும் இருக்காது. அறிவுபூர்வமான அணுகுமுறைலாம் எதுவுமே இருக்காது. அப்போ எதுக்கு சொல்றேன்னா, மனிதர்கள் வந்து ஒரு நோயாளிகள் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நோயாளிகள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு நோயாளிகளுக்கு என்ன தேவை? மருத்துவம் தேவை, மருந்துகள் தேவை. மருந்துகளுக்கு என்ன இல்லன்னு சொன்னேன் ஆரம்பத்தில கட்டுப்பாடுகள் கிடையாது. உணவுக்கு தான் சைவம், அசைவங்கிற கட்டுப்பாடுலாம் இருக்கு. நான் சைவம், அசைவம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உணவுக்கு தான். ஆனா மருந்துகளுக்கு கட்டுப்பாடு கிடையாது. நம்ம அப்போ மனம் என்கிற நோயால பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் நம்ம மருந்து எடுத்துக்கணும். சரி எதெல்லாம் மருந்து அப்படின்னா, இப்போ முட்டைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மருந்து. இப்ப அரிசிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மருந்து. இது உணவு கிடையாது. இன்னொன்னு பச்சையா சாப்பிடும்போது தான் அது உணவு. அதை சமைத்து விட்டால் அது மருந்து. இன்னொன்னு நமக்கு மனிதர்களுக்கு எது உணவு அப்படின்னா, மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவு. அதாவது மனிதர்களாகிய நாம குரங்குகள் தான். மனிதர்களாக இருக்கிற அதாவது குரங்குகளாகிய நாம மனிதர்களா இப்ப நம்ம இருக்கிறோம்ல, இப்ப நம்முடைய உணவு என்ன? அப்படின்னு இருக்குல்ல. ஆடு மாடுகளுக்கு புல்லு, குதிரைக்கு புல்லு, ஆடுகளுக்கு இலைதழைகள் அதுபோல இருக்குல்ல. நம்முடைய உணவு எது? சிங்கம், புலிகளுக்கு மாமிசம். அது வந்து எக்காரணம் கொண்டும் புல்ல திங்காது. ஆடு மாடுலாம் எக்காரணம் கொண்டும் மாமிசத்த திங்காது. அதுபோல நமக்குன்னு ஒரு உணவு இருக்குல்ல. கண்டதையும் சாப்பிடுறது தான் நமது இயல்பு. மாமிசம்லாம் சாப்பிடுறது நமது இயல்பு. நமக்கு வந்து விலங்குகள் அதாவது குரங்குகளாக இருக்கும்போது நம்ம இப்பவும் குரங்கு தான். இந்த குரங்குகள் வந்து முதல்ல விலங்குகளாக இருக்கும். இப்ப மனிதரா இருக்கோம். முதல்ல விலங்குகளா இருக்கும்போது நம்ம மாமிசம் சாப்பிட்டோமா? இல்லல்ல. அப்போ மாமிசத்த பச்சையாவும் சாப்பிட முடியாது. இப்ப சமைச்சு சாப்பிட்டா தான் அத சாப்பிட முடியும். ஏன்னா, அரைப்பதற்கு ஏற்றாற்போல மாற்றினா தான் சாப்பிட முடியும். அப்படிலாம் இருக்கும்போது, மாமிசம்லாம் நமது உணவு கிடையாது. மாமிசம் நமது சரி மனிதர்களுக்கு எது உணவு அப்படின்னு பார்த்தா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதழைகள். இதத்தான் நீ வந்து பச்சையா சாப்பிட முடியும். பச்சையா சாப்பிடுற உணவு மட்டும் தான் எதை பச்சையா சாப்பிட முடியுமோ, அதுதான் உனது உணவு. மாமிசத்த பச்சையா சாப்பிட முடியாது. அப்படிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது, இதுதான் மனிதனுடைய உணவு. அப்படி இருக்கும்போது, மனிதர்கள் அதைத்தான் உணவாக உட்கொள்ள வேண்டும். சரி. மனிதர்கள் வந்து ஆரோக்கியமான ஒரு உயிரினமாக இருந்தால், ஆடு மாடுகளைப் போல ஒரு ஆரோக்கியமான உயிரினமாக இருந்தா, நம்ம வெறும் தாவரத்த மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்துறலாம். ஆரோக்கியமான ஒரு உயிரினமாக இருந்தால், வெறும் தாவரங்களை மட்டுமே சாப்பிட்டு விட்டு இருந்து விடலாம். ஆ எப்படி மாடுகள்லாம் புல்ல திங்குதோ, ஒரு கட்டுப்பாடு. நான் புல்ல தான்பா திம்பேன். நான் மாடு, நான் புல்ல தான் திம்பேன். ஆடுகள் வந்து நான் இலைதழைகளை சாப்பிடுவேன். சிங்கம், புலியெல்லாம் நான் மாமிசத்த சாப்பிடுவேன். அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருந்துறலாம். ஏன்னா, அவைகள்லாம் ஆரோக்கியம். ஆனா, நாம ஆரோக்கியமானவர்கள் கிடையாது. நம்மலாம் நோயாளிகள். நோயாளிகளுக்கு மருத்துவம் தேவை எப்போதும். மனிதர்கள் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் மருத்துவம் தேவை, மருந்துகள் தேவை. அப்பதான் இந்த உடம்பு ஒழுங்கா வேலை செய்யும். வேலை செய்யணும் அப்படின்னா, அப்போ மருந்துகள்னா எத நீ சமைச்சு சாப்பிடுறியோ, அப்புறம் வந்து எதெல்லாம் உணவுன்னு சொன்னேன்ல, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதழ் இதுதான் மனிதர்களின் உணவு. இதை தவிர மற்றது எல்லாமே மருந்து தான். அது பச்சையா இருந்தாலும் சரி, மாமிசம், முட்டை இதெல்லாம் பால் இதெல்லாம் பச்சையா சாப்பிட்டாலும் சரி, அது மருந்து தான். அத வேக வச்சு சாப்பிட்டாலும் சரி, பச்சையா சாப்பிட்டாலும், அரிசிலாம் பச்சையா சாப்பிட்டாலும் சரி, வேக வச்சு சாப்பிட்டாலும் அது மருந்து தான். ஏன்னா அரிசி மனிதர்களின் உணவு கிடையாது. அப்படி இருக்கும்போது, அப்ப அரிசிங்கிறது என்னது அப்படின்னா, அது ஒரு மருந்து, ஊக்க மருந்து. அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற ஒரு ஊக்க மருந்து. அதனால தான் நம்ம அத சாப்பிடுறோம். ஏன்னா நம்ம வாழ்வதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுது. பிற உயிரினங்கள் உணவை இருக்கிற இடம் தேடி போய் சாப்பிடுது. அப்புறம் குளிக்கிறது கிடையாது, பல்லு துலக்கிறது கிடையாது, வீடு கட்டுறது கிடையாது, விவசாயம் பண்றது கிடையாது, பேசுறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. அதனால அவைகளுக்கு அந்த வலிமை போதுமானது. ஒரு மாடுகளுக்கு புல்லை தின்கிற அந்த வலிமை போதுமானது, ஆடுகளுக்கெல்லாம். ஆனா நமக்கு நம்ம வாழ்க்கை முறை பாருங்க. விவசாயம் பண்ணணும், வீடு கட்டணும், சுத்தம் பண்ணணும், பிறரிடம் பேசணும், இப்படி நெறைய அப்போ அளவுக்கு அதிகமான வலிமை நமக்கு தேவையா இருக்கு. எ அது ஒரு விஷயம். மனிதர்கள் ஒரு மனம் என்கிற நோயால பாதிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வருது. பிற உயிரினங்களைப் போல ஆரோக்கியமா பிற ஆடு, மாடுகளுக்கு எந்த மலச்சிக்கல் எதுவுமே வராது. சாணி சிக்கல் எதுவுமே வராது. செரிமான குறைபாடு பெரும்பாலும் வராது. காடுகளில் வாழ்கிற உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையுமே வராது. அப்படியே ஒரு மெஷின் மாரி வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும். எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. எல்லாம் உடற்பயிற்சி பண்ணணும், உணவு கட்டுப்பாடு பண்ணணும், மருந்துகள் இப்படியெல்லாம் இருந்தா தான் நம்மளால வாழ முடியும். நம்ம குளிக்கிறோம். குளிக்கலனாலே நமக்கு நோய் வந்து செத்து போயிரும்.
பல்லு துலக்குறோம். பல்லு துலக்கலன்னா பல்லில் சொத்தை வந்து செத்து போயிடும். சொத்தை வந்து பல்லெல்லாம் போயிடும். இப்படி நமக்கு அவ்வளோ ஆபத்து இருக்குது. அப்போ மனிதர்கள் வந்து ஒரு இக்கட்டான நோயாளிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனிதனுடைய உணவு முறை இருக்குல்ல, வயித்துக்குள்ளே போகிறது. நான் சைவம்னு அடம் பிடிக்க முடியாது. நான் வந்து தாவர உண்ணி, நான் தாவரங்களை மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அடம் பிடிக்க முடியாது. நாம நோயாளிகள் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் நோயாளிகளுக்கு மருத்துவம் தேவை, மருந்துகள் தேவை. மருந்துகளுக்கோ மருத்துவத்துக்கோ கட்டுப்பாடு கிடையாது. மருந்துகளுக்கு இப்போ தேன் நாம சாப்பிடக்கூடாது. ஆனால் நம்ம தேன் சாப்பிட்றோம். இப்போ தேன்னா என்னது? மருந்து. தேன் வந்து அது தேனீக்களுக்கான உணவு. அதை நாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. அப்போ நம்ம அதை எடுத்து சாப்பிட்றோம். அது தேவையாக இருக்குன்னா, எந்த வகையில் தேவையாக இருக்குன்னா, உணவு கிடையாது. தேன் வந்து உணவு கிடையாது. அது மருந்து. அது ஒரு பால் குடிக்கிறோம் அப்படின்னா, பால் வந்து குடிக்கலாமா? கூடாதா? அது குடிக்கக்கூடாது. ஆனால் நம்ம குடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அது ஒரு மருந்து. உணவா நினச்சோன்னா பால் அது சாப்பிடக்கூடாது. மருந்தா நினச்சு தான் அதை எடுத்துக்கணும். ஏன்னா மனிதர்கள் நோயாளிகள். மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். நோயாளிகளுக்கு மருத்துவமும் மருந்துகளும் தேவை. மருத்துவத்துக்கும் மருந்துகளுக்கும் கட்டுப்பாடு கிடையாது. உணவில் தான் கட்டுப்பாடு இருக்குது தவிர, உணவில் தான் சைவம் அசைவம் இருக்குது தவிர, மருந்துகளில் சைவம் அசைவம் கிடையாது. மருந்துகளுடைய நோக்கம் நோயை குணப்படுத்துறது தான். அதுக்காக அது என்ன வேணாலும் செய்வாங்க. மருத்துவத்தில் என்ன வேணாலும் செய்வேன். என் நோயை குணப்படுத்தணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். என் நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா, என் இதயத்தில் ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்னா, நான் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே கத்தியை விட்டு அறுத்து அதில் ஓட்டை அடைப்பேன். அந்த அளவுக்கு என் மண்டையில் ஒரு மூளையில் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா, அதை ஓப்பன் பண்ணி கூட அந்த அளவுக்கு மருத்துவம்னு வரும்போது அதுக்கு கட்டுப்பாடே கிடையாது. என் குணப்படுத்தினா போதும்பா, அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த வரையறையே கிடையாது மருத்துவத்துக்கு. உயிரை காப்பாற்றணும் அப்படிதான். ஒரு மரண போராட்டம். அது மரண போராட்டத்தில் இருக்கும்போது, நீ வந்து நான் எனக்கு சைவம், அசைவம் அந்த மருந்தில் அசைவம் இருக்கா இல்லையா? அசைவம்னா அந்த மருந்தை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லவே முடியாது. அப்புறம் நீ இருக்க மாட்ட. ஆனால் அந்த அப்புறம் செத்து போயிடுவேன். நான் இது அசைவம்னா இந்த மருந்தில் அசைவம் இருக்குது. இந்த மாத்திரையில் மருந்து மாட்டு எலும்பு கலந்துருக்கு, மாமிசம் கலந்துருக்கு. நான் அந்த மாத்திரையை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, அப்புறம் நம்ம என்ன ஆகும்? நோய் வந்து நம்ம செத்து போயிடுவோம். அப்போ நீ செத்து போகிறது முக்கியமா? பாதுகாப்பு முக்கியமா? கொள்கை முக்கியமா? அப்படின்னு பார்க்கணும். அதனால் நம்ம கொள்கையை காப்பாற்றுற அளவுக்கு நம்ம தாவரங்களை மட்டும்தான் உட்கொள்வேன் என்கிற அந்த கொள்கையை கடைபிடிக்கிற அளவுக்கு நாம் ஒன்றும் ஆரோக்கியமானவங்க கிடையாது. நீ ஒன்றும் ரொம்ப உயர்வாக நினச்சிக்காத. நீ தாழ்வான இடத்துல இருக்க. முட்டை, பாலெல்லாம் திங்க வேண்டியது இருக்குது. நீ வந்து முட்டை, பால், சமயத்தில் மாமிசத்தை கூட திங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நீ ஒரு நோயாளி. அந்த மாமிசத்துலேருந்து, முட்டையிலேருந்து உனக்கு தேவையான மருத்துவம் இருக்குது. மருந்துகள் அதை மருந்தாக நினச்சி தான், மாமிசத்தை மருந்தாக நினச்சி தான் நீ சாப்பிட வேண்டியது இருக்குது. பாலெல்லாம் நீ குடிக்கிறன்னா அது உணவு கிடையாது. அது மருந்தாக நினச்சி தான் நீ மருந்து தான் குடிக்கிற. பாலை நீ குடிக்கிறியே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மருந்து குடிக்கிற. அப்போ நம்ம டீயில் கூட பாலை கலந்து சுவையாக மாற்றி குடிக்கிறோன்னா வேறு ஒன்றும் இல்லை, நீ மருந்தை தான் குடிக்கிற. அது வந்து மருந்து தேவைப்படுது. ஏன்னா மனிதர்கள் அப்பேற்பட்ட நோயாளிகள். ரொம்பவும் பாதிக்கப்பட்டவங்க. மனம்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்டோம். அந்த மனம் என்கிற நோய் தான் மனிதர்களை நிமிரச் செய்தது. உருவத்தையே மாற்றியது. இது இயற்கையான உருவம் கிடையாது. இயற்கையில் இப்படி ஒரு உருவமே கிடையாது. மனிதர்களை பாருங்கள். மனிதர்களை போல ஏதாவது ஒரு உயிரினம் இருக்கா பாருங்கள். வித்தியாசமாக இருக்குது மனிதர்கள். உண்மையிலே ஒரு இயற்கையின் பார்வையிலேருந்து இந்த மனிதர்களை பார்த்தா பயமாக இருக்கும். இப்படி நேரே 2 கையும் தொங்க போட்டுக்கிட்டு நட்ட நடுமாக்கா நடந்து போகிறத பார்க்கும்போது இயற்கைக்கே பயமாக இருக்கும். அடப்பாவி, நோய் வந்த ஒரு உயிரினம்ப்பா. இந்த குரங்குகளுக்கு நோய் வந்துருச்சு, மனம் என்கிற நோய் வந்துருச்சு. அதில் தான் இப்படி எந்திரிச்சு நடந்து போகுது அது. அதால் வந்து ஒரு மழையில் நனைஞ்சா சளி பிடிச்சிக்கும். திறந்த வெளியில் படுத்து தூங்குனா அதுக்கு வந்து ஒரே நாள் இரவிலே செத்து போயிடும். இப்படி இந்த இந்த மனித உயிரினத்துக்கு, அந்த குரங்குகளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப பயந்தாங்கொல்லி. இந்த உணவுச் சங்கிலிக்குள்ளே அதால் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அது பயந்தது. அப்புறம் அது பேச வேற செய்யுது இப்போது. அது ஒரு அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து அந்த நோயோட பாதிப்பு அப்படின்னு இயற்கையோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது, நம்முடைய செயல்பாடு, நம்முடைய உருவம் இதெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும், பயமாக இருக்கும். மனிதனுடைய உருவம், மனிதனுடைய வாழ்க்கை முறை, வீடு கட்டுறது, விவசாயம் பண்ணுறது இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த வித்தியாசம் தான் நம்முடைய பலமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம இன்றைக்கி மனிதர்களாக பாதுகாப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் மனிதர்கள் எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, நமக்கு ஒன்று சரியாகும்னா என்ன வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் சைவம் அப்படிங்கிறாங்க. கடுமையான மூட்டு வலியால் அவஸ்தைப்படுறாங்க ஒருத்தர். நீ முட்டை சாப்பிட்டா உனக்கு புரதச்சத்து கிடைக்கும், அதனால் உனக்கு வந்து மூட்டு வலி சரியாகும் அப்படின்னா அவங்க அதை செஞ்சுருவாங்க. ஏன்னா நான் கொள்கையை காப்பாற்றுறத விட அந்த மூட்டு வலியால் ஏற்படுகிற அவஸ்தை அது சரியாகும்னா அவங்க எதை வேணாலும் செய்வாங்க, செஞ்சாகணும். ஏன்னா மனிதர்கள் மருத்துவம், அதாவது உணவும் மருத்துவமும் தினசரி மனிதர்கள் சாப்பிடணும். அப்போ தான் வந்து மனிதர்களுக்கு எல்லாமே சரியாகும். வேறு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து புரதச்சத்து சரியாக கொடுக்கலன்னா
இந்த உடம்பு தனக்கு தேவையான புரதச்சத்தை எங்கேருந்து எடுத்துக்கும் அப்படின்னா, எலும்புலேருந்து எடுத்துக்குமாம். அதனால தான் வந்து சரியா உணவுல கவனம் இல்லாம போனாக்கா, 40 வயசுக்கு மேல நமக்கு மூட்டுலாம் பலவீனமா போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதனால மனிதர்கள் வந்து மனம் என்கிற நோயால பாதிக்கப்பட்டவங்க. அந்த நோயோட இன்னொரு கூடுதல் பாதிப்பு தான் மூட்டு வலி, சுகரு அது இதுன்னுலாம் வருது. அதனால நம்ம நம்ம நோய்கள குணப்படுத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காதீர்கள். உணவுல கட்டுப்பாடு மாமிசம், முட்டை, பாலு, தயிரு இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் வந்து பால் என்பது ஒரு மாமிசம், திரவ மாமிசம். அப்ப அதிலேருந்து வர்றது தான் நெய்யி, வெண்ணெய், நெய் அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாம, எ உங்க உங்க உடம்புல நோய் இருக்கும்போது, நோய் வராம இருக்கணும்னா, நம்ம எல்லாத்தையும் செஞ்சு தான் ஆகணும். நாம ஒரு நோயாளி தான். நீ நோய் இல்லாம இருப்ப அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மனிதர்கள் நீ வந்து மனம் என்கிற நோய்களை தாண்டி எனக்கு வேற எந்த நோயும் கிடையாது. அதுதான் ஆரோக்கியம். மனிதர்களுக்கான ஆரோக்கியம் என்னது? மனம் என்கிற நோயை தாண்டி மனிதர்களுக்கு வேறு எந்த நோயும் இருக்கக்கூடாது. மனம் என்கிற நோயால பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அதை தாண்டி வேறு எந்த நோயும் இருக்கக்கூடாது. ஆனா நோயாளிகள் தான். அந்த வகையில நமது உணவு முறை வயித்துக்குள்ள போறது வந்து வெறும் உணவு மட்டும் கிடையாது. மருந்தையும் சேர்த்து தான் சாப்பிட வேண்டியிருக்கு. பாலு, தேனு, முட்டை இதெல்லாம் மருந்து. அது உணவு கிடையாது. அப்போ மனிதர்களுக்கான உணவு எது அப்படின்னா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதழைகள். இதுதான் மனிதர்களுக்கான உணவு. அ அப்புறம் பாலு, தயிரு, முட்டை, வெண்ணெய், நெய்யி இதெல்லாம் என்னது? மருந்து. அந்த வகையில வந்து மருந்துகளையும் நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கு. மருந்துகளுக்கு கட்டுப்பாடு கிடையாது. நம்ம அதை அப்படி எடுத்துக்கல, இல்ல சைவம் அதில வந்து முட்டைலாம் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா. ஆனா முட்டையில புரதச்சத்து இருக்கு. அது மூட்டு எலும்புகளுக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நான் முட்டைலாம் சாப்பிட மாட்டேன். பால்லாம் நான் குடிக்க மாட்டேன். அது திரவ மாமிசம். அப்படின்னு நாம வந்து பிடிவாதமா இருந்தா, நம்ம நம்ம தான் வந்து இறந்து போயிடுவோம். நம்ம கொள்கை நம்மை சாகடித்து விடும். அப்படி இருக்கும்போது நம்ம கொள்கைய மாத்திக்கணும். அப்போ கொள்கைய மாத்தும்போது பாருங்க அதற்கு ஏற்றுக்கொள்கிற ஒரு விளக்கம் இருக்கே. இன்னைக்கு நான் சொல்றேன்ல. ஏன் வந்து நம்ம வந்து முட்டை சாப்பிடணும், பால் சாப்பிடணும் அப்படின்னா, அதற்கு காரணம் என்னன்னா, அது வந்து நம்ம நோயாளிகள். நமக்கு தேவை மருத்துவம் தேவை, மருந்து தேவை. பிற உயிரினங்களைப் போல அல்ல. உணவுல கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு நம்ம ஒண்ணும் ஆடு, மாடுகள் அல்ல. சிங்கம், புலிகளைப் போல ஆரோக்கியமான ஒரு உயிரினம் அல்ல. உணவுல அவைகள் கட்டுப்பாடா இருக்கு. மாமிசத்த சிங்கம், புலி சாப்பிடாது. இப்போ மாமிசத்த சிங்கம், புலி சாப்பிடும். புல்லுகள சாப்பிடாது. இலைதழைகள சாப்பிடும். அ சா சாப்பிடாது. அதுபோல வந்து ஆடு, மாடுகள் பார்த்தீங்கன்னா, அவைகள் எப்போதும் வந்து மாமிசத்த சாப்பிடாது. அதுபோல கட்டுப்பாடாக வாழ்வதற்கு மனிதர்கள் ஒண்ணும் ஆரோக்கியமானவங்க கிடையாது. நீ ஒண்ண ரொம்ப ஆரோக்கியமா நெனச்சுக்காத. நீ ஒரு தாழ்ந்த நிலையில தான் இருக்க. நீ ஒரு நோயாளி. அதனால உன் தலைவிதி நீ பாலெல்லாம் குடிக்க வேண்டியது இருக்கு. அதனால உன் தலைவிதி முட்டை சாப்பிடணும்னு சந்தோஷப்படாதீங்க. அது வந்து ஒரு தாழ்வு நிலை. முட்டை சாப்பிடுறதோ, பால் சாப்பிடுறதோ ஒரு தாழ்வு நிலை. மாமிசம் சாப்பிடுறதோ ஒரு தாழ்வு நிலை. அப்ப அந்த தாழ்வு நிலைக்கு நாம ஏன் இறங்கி வரோம்னா, நம்ம நோயாளிகள். நம்ம ஒண்ணும் ஆரோக்கியமானவங்க கிடையாது. ஆடு, மாடுகளைப் போல ஆரோக்கியமானவங்க கிடையாது. ஆடு, மாடுகள் கட்டுப்பாடா இருக்கும். ஏன்னா, அவைகள் ஆரோக்கியமானவைகள். அந்த ஆரோக்கியம் அது உயர்ந்த நிலையில இருக்கு. ஆனா, நாம அவ்வளோ உயர்ந்த நிலையில இருக்க முடியாது. நம்ம நோயாளிகள். அதனால நாம நம்ம நோய குணப்படுத்துறதுக்காக இது உணவு கட்டுப்பாடெல்லாம் கடைபிடிக்க முடியாது. பாலு, தயிரு, மோரு, வெண்ணெய், நெய்யின்னு இந்த மாரி மாமிச உணவுகள சாப்பிட வேண்டியிருக்கு. இதெல்லாம் மாமிச உணவு. சாப்பிட வேண்டியிருக்கு. காரணம் இவையெல்லாம் உணவு கிடையாது. மருந்தாக நினைத்து அதை நாம் சாப்பிட வேண்டும். ஏனென்றால், மனம் என்கிற நோயால் மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால மேற்கொண்டு எந்த நோயும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, நம்ம பால குடிக்க வேண்டியிருக்கு. தேன குடிக்க வேண்டியது இருக்கு. தேன வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அதுபோல முட்டைய சாப்பிட வேண்டியிருக்கு. சமயத்தில மாமிசம் கூட ஏதாவது ஒரு உயிரினத்த நம்ம வேட்டையாடுறோம். நமக்கு இடையூறு தருகிற ஒரு உயிரினம், காட்டுப்பன்றியா இருக்கலாம், ஒரு முதலையா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வேட்டையாடுறோம் அப்படின்னா, அதோட மாமிசத்தையும் நம்ம சாப்பிடலாம். ஏன்னா, அதன் மூலம் நமக்கு வந்து புரதச்சத்து எதுவும் பூர்த்தி செய்யப்படலாம். அதனால மேற்கொண்டு மனம் என்கிற நோயை தாண்டி நமக்கு எதுவும் மூட்டு வலி அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்வதற்கு இது பயன்படும். அந்த வகையில வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நாம மனம் என்கிற நோயாளி அப்படின்னா, அப்ப நமக்கு மருத்துவம் தேவை. மருத்துவத்துக்கு கட்டுப்பாடு கிடையாது. மருத்துவத்தில கட்டுப்பாடுகள பார்க்காதீங்க. நம்ம எப்பவுமே நோயாளிகள் தான். அதனால வந்து மனிதனுடைய உணவு முறை, வாழ்க்கை முறை இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். அதனால வந்து நான் சைவம்ன்னு சொல்லி முட்டை சாப்பிடாம இருக்காதீங்க. சாப்பிடலன்னா நெறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உடம்புல என்பதுதான் எனது கருத்து. ஆனா அரிசி சாப்பிடணுமா அப்படிங்கிறது நான் இன்னும் முடிவுக்கு வரல. இதுவரைக்கும் நான் அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். அரிசி சாப்பிடணுமா வேண்டாமான்னு நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல.